இந்த 2 பசங்க உன்னை வச்சு எனக்கா உனக்கான சண்டை போறது உனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். உன் புள்ள என்ன பெரிய ரவுடியா? ராத்திரி அவன் போலீஸ்காரன் அடிச்சிருக்கா? உங்க பையனும் என் பையனும் வரட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான். இவனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? எல்லாத்துக்குமே நீதானே காரணம். நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டல. அவன் நிறைய போய் சொல்லி மதியை ஏமாத்தி வச்சிருக்கான். நீ பேசாத. அவர்தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப சொல்றேன் சார், அவங்களுக்கு நான் மூத்த மருமகனா மட்டும் இல்ல சார், அவங்களுக்கு மூத்த மகனாவும் நான் இருப்பேன் சார். இது சத்தியம் சார். சார் என்ன சார் இது? கண் முன்னாடி ஒரு அயோக்கிய. அதான் அந்த பொண்ணே உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுச்சுல, நீ நினைக்கிற? யோ கான்ஸ்டபிள், அவங்க 2 பேரும் வெளியே உட்கார வையா. எஸ் சார். ஏய் போப்பா. சார் சொல்றாருல போ. சார் போயவல்ல போவல்ல. சரிம்மா, நீங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. அவனோட அம்மா வந்த உடனே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். இல்ல சார், பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டான்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் திரும்ப அவளை மட்டும் கூட்டிட்டு போறதை விட போன பொண்ணு கல்யாணம் முடிச்சு திரும்ப வந்தான்னா எனக்கு கொஞ்சமாவது கௌரவமா இருக்கும் சார். இல்லைன்னா அவளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. நீங்க சொல்றது சரிதான். ஏன்பா உங்க அம்மா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? சார் அவங்க ஹார்ட் பேஷண்ட் தான். ஆனா நான் எப்படியும் புரிய வச்சு சமாதானப்படுத்திடுவேன் சார். ஆனா கொஞ்சம் டைம் வேணும் சார். சரி கான்ஸ்டபிள் சார், இவங்களுக்கு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். இங்க பாரு டேய், நீ கல்யாணம் பண்ணிட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. சொன்ன மாதிரி இந்த பொண்ணை நல்லபடியா வச்சிருக்கணும். நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட உன்னை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். தம்பி நீங்களும் ஒரு கூட போய் கோவில் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. போங்க, நீங்க உட்காருங்கம்மா. போயா கூட்டிட்டு போ. வாங்க போங்க தம்பி. இன்னும் அப்ப நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. இல்ல சார், ஒரு அயோக்கியம் சார். இங்க பாரு, அந்த பொண்ணு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஒரே நாள்ல அவன் தான் சரின்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு அந்த பையன் நம்பிக்கை கொடுத்துருக்கான். அதை நீ செய்யல, அது உன் தப்பு தான். நான் ஒண்ணு அவங்க இஷ்டத்துக்கு அனுப்பலையப்பா, பொண்ணோட அம்மா சம்மதத்தோட தான் அனுப்புறேன். இனிமே இங்க இருந்து பிரச்சனை பண்ணாத, புறப்படு. கான்ஸ்டபிள் இவங்களை அனுப்பிடுங்க. பா தம்பி கூட்டு பாப்பா. தம்பி வா. போங்க. நீ என்ன இங்க நிக்கிற? படா போலாம். போடா. வாப்பா. தம்பி சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ஆண்டி. உங்க பேரை கூட இவ சொல்லி நான் கேட்டதில்ல. ஆனா இப்ப இனிமே நீங்க தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி இவ உங்க கூட வந்திருக்கா. இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்களும் இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. வேற வழி எதுவும் இல்லாம தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கேன். ஆனா எப்படி உங்களை கூட்டிட்டு போறேன், அக்கம் பக்கம் சொந்தம் பந்தோன்னு எல்லார்கிட்டையும் என்ன சொல்ல போறேன், இதெல்லாம் யோசிச்சா என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. இப்போ இந்த நிமிஷம் அந்த கடவுளை விட ஒரு படி மேல உங்களை நம்புறேன். நீங்க சொன்னதை மட்டும் வச்சு இப்போ இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். இருந்தாலும் உங்க வீட்டு பெரியவங்களுக்கு சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்றது என் மனசுக்கு ஒப்பவே இல்லை. எங்க அம்மாவை எப்படியும் நான் சமாதானம் பண்ணிடுவேன். பண்ணணும் தம்பி. இல்லைன்னா அவங்களோட கோவமே உங்க 2 பேரோட வாழ்க்கையும் சங்கடமாக்கிடும். உங்க பயம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா போக போக நீங்களே என்ன புரிஞ்சுப்பீங்க.
முகூர்த்தத்துக்கு நாடி எடுத்து ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. பொதுவா லவ் மேரேஜ்னா ஸ்டேஷன்ல வச்சு முடிச்சிடுவேல். இது மட்டும் என்ன ஸ்பெஷலா கோயில் வரைக்கும் வந்திருக்கேன்? எல்லாம் இவங்களுக்காக தான். இவா சொந்தமா உங்களுக்கு? ஒரு வகையில எனக்கு சிஸ்டர் மாதிரி. சரி ஆரம்பிச்சிடலாம். போங்கம்மா. கொடுங்க. என்னப்பா தயங்கிட்டு வா போலாம். வாங்க. ஓ. ஓம் தேவி நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்தின்யே நமஹ, ஓம் ஆகாசகாமின்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ, ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ, ஓம் கட்ககேடதாரண்யே நமஹ, ஓம் சிவாயே நமஹ, ஓம் பாபதாரண்யே நமஹ, ஓம் வரதாயே நமஹ. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி சமாந்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. உங்க கையால தாய்மாமன் முறையா மாலை எடுத்து போடுங்க. போடுங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுஹு. பொண்ணோட தம்பி தானே நீங்க? அப்ப மச்சன மரதான். தாராளமா மாலை எடுத்து போடலாம். போடுங்க. ध्रुवन्दे राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्दयेन्द्र साकृष्टराष्ट्रं धारयतां ध्रुवम्. எல்லாரும் அக்ஷதை எடுத்துக்கங்க. சுவாமி நல்லா வேண்டிக்கோங்க. எடுத்துக்கோங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. நமஸ்தஸ்தை 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 நமோ நமஹ. மாங்கல்யத்தை எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாவி சுபகே வஞ்சீவ சரதாம் சதம். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுஹு. எல்லாரும் அம்பாளை சேவிச்சுக்கோங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. திரியம்பகத்தை எடுத்து பொண்ணுக்கு வச்சு விடுங்கோ. வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் அஸ்தாபியாம் அபயப்பிரதாமணிகிரிர் நானாவிதரிபூஷிதாம் பக்தாபிஷபலப்பிரதாம் ஹரிகர பிரம்மாதிபிः சேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்க பத்மனிதிபிர்யுக்தாம் சதா சக்திபிः சரசிஜ நயனே சரோஜகஸ்தே தவளதராம் சுககந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லவே மனோகே திரிபுவன உதகிரி பிரசீதமக்கியம் மனோரஞ்சிதாபலசித்திரஸ்து. தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷசித்திரஸ்து. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க. சுப முகூர்த்தோஸ்துதி பவந்தஹ மகாந்தோ அனுக்ரண்ணந்து ததாஸ்து. தம்பி அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போங்க. அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. போலாமா? அம்மா போலாமா? போயா. தம்பி வாப்பா. ஸ்டில் எடுங்க. எங்களால உங்களுக்கு ரொம்ப சிரமம் சார். நட்ராஜ் போட்டோக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டு கொடுத்துரு. நோ நோ அதெல்லாம் வேண்டாம். இவங்க பத்திரிக்கைக்காரங்க. என்ன சார்
பேப்பர்ல எல்லாம் வந்தா இல்ல ஒரு நிமிஷம் வாங்க, நான் சொல்றேன். வாங்க வாங்கம்மா. இங்க பாருங்கம்மா, என்னதான் நான் மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சிருந்தாலும் இது நமக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரமா இருக்கும்ல, அதனாலதான் பிரஸுக்கு நான் சொல்ல சொன்னேன். இருந்தாலும் பேப்பர்ல வர்றது கொஞ்சம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாட்டுல தினமும் 1008 பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதை எத்தனை நாள் பேசிட்டு இருக்க போறாங்க? நீங்க எதையும் நினைச்சு சங்கடப்படாதீங்க. அது மட்டும் இல்லம்மா, இது எங்களுக்கான ஃபார்மாலிட்டிஸ், கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். தம்பி இங்க வாப்பா. சார் இதோ வரேன் சார். சார் இங்க பாரு தம்பி, இப்போ உன் ஜாதகமே என் கையில இருக்கு. கல்யாணம் நடந்த விஷயத்த ரொம்ப கிராண்டா எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஏதாவது தப்பு தண்டனை உன் மேல கேள்விப்பட்ட அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். ஏதோ நான் கடமை பண்ண நினைக்காத. பொண்ணோட தாய் மாமா ஸ்தானத்துல இருந்து மாலை எடுத்து கொடுத்துருக்கேன். சோ நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கணும். என்ன, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? சரிம்மா, எல்லாரும் புறப்படுங்க. வண்டியை வர சொல்லியிருக்கேன். சார் இன்னைக்கு வேற ஏதாவது மேட்டர் இருக்கா சார்? போய் ஏட்ட எடுக்கலுங்க, வேற ஏதாவது இருந்தா சொல்லுவாரு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே வரேன் சார். சார், உங்க உதவிய உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். சென்னைக்கு வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். ஆமா, வந்துதானே ஆகணும். நான் தான் இப்ப தாய் மாமன் ஆயிட்டேன்ல. நன்றி சரி, சார். கிளம்பலாம் வாங்க. அந்த கார் தாம்மா, கிளம்புங்க, போயிட்டு வாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடியானு சார். டேய், ஏன்டா இப்படி இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, மறந்து தொலையேண்டா. முடியலையேடா, நான் தான் உலகம் இருந்தவ, உருகி உருகி எனக்கு காதலிச்சவ. இப்ப என்ன பார்த்து நீ யார் என் விஷயத்துல தலையிடன்னு கேட்டுட்டா. சரி விடுறா, இன்னும் ஏன்டா அவளை நினைச்சிட்டு இருக்க? தூக்கி எறிஞ்சிட்டு போடா அவளை. இல்லடா, அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியாது. அவளை என் லவ்வரா பார்க்கல, என் ஒய்ஃபா தான்டா பார்த்தேன். அந்த அளவுக்கு பியூரா சின்சியரா என்ன லவ் பண்ணடா. இப்படி மனசு மாறுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. சரி, இப்பதான் அவ பேசுனதெல்லாம் பொய்னு ஆயிருச்சுல. ஒரு பொண்ணு அவளுக்கே அவளை திமிரு இருந்தா உனக்கு என்னடா? மறந்து தொலைடா அவளை போய் நினைச்சுக்கிட்டு. சார் வண்டி பஞ்சர் போல, 5 நிமிஷத்துல ஸ்டெப்னி மாத்திடுறேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாபு அங்க பாரு. மதி, டேய், சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு. போலாங்களா? போலாம் சார். அத்தை, வண்டி ரெடி ஆயிடுச்சு. இது வரேன்ப்பா. போலாம். பாத்தியாடா, என்னமோ சொன்னியே சின்சியர் லவ் பியூர் காதல்னு. அவளை பாத்தி அவன்கிட்ட எப்படி சிரிச்சு பேசிட்டு போறானே. அவளை இன்னொருத்தனோட பொண்டாட்டியா பாக்குறத விட பார்க்காமே இருந்திருக்கலாம்டா. ஆமாண்டா, நேத்து உன் லவ்வர், இன்னைக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம்.
இதே நாளைக்கு சத்தியமா சொல்றேன்டா, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. டேய் அப்படி பேசாதடா. இல்லடா, இந்த மாதிரி பொண்ணுங்களா கண்டிப்பா ஒருத்தனோட வாழ மாட்டாங்கடா. இவன் பெஸ்ட் அவன் பெட்டர்னு ஒவ்வொருத்தன் கையா மாறி 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 கடைசியில் நடுத்தருல தான் நிப்பாங்க. வேணும்னா பாரு, இவளும் அப்படிதான் நிக்க போறா. அவளை பத்தி தப்பா பேசாத. அவளை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? அவ என்ன தப்பு பண்ணா? எல்லாம் எங்க அப்பாவாலையும் அந்த சோமு ராஸ்கலாலையும் வந்தது. அவங்க பண்ண தப்புடா. டேய் ஏமலேண்ட கோபப்படுற? அவ தப்பே பண்ணலங்கிறியா? உன்னை ஏமாத்தலையா? திரும்ப திரும்ப அவ தான் தப்பு பண்ணான்னு சொல்லாத. ஏமாத்தினது அவ இல்லடா, நான், எங்க அப்பா, அந்த சோமு. இல்ல மச்சான், நீ சொன்ன மாதிரி அவ தப்பான பொண்ணு இல்லடா. என்கிட்ட அவ எப்படி பாசமா இருந்தான்னு எனக்கு தானே தெரியும். அவ பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்குற பொண்ணுடா. அவளை போய் தப்பா பேசுறியடா. ஆமாண்டா, நீ தான் அவளை மெச்சிக்கணும். உன்னை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படா மனசு வந்துச்சு அவளுக்கு? என்னடா பேசுற நீ? அவ இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டா உடனே தப்பா பேசிடணுமா? கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ என் மேல வச்சிருந்த பாசத்துல கொஞ்சம் கூட பொய் இல்லடா. ஆனா நான் தான் அதுக்கு தகுதி இல்லாதவனா போயிட்டேன். நான் இருக்கேன் மதின்னு அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். கடைசி வரைக்கும் பாபு காப்பாத்தவங்கிற தைரியத்தை கொடுத்துருக்கணும். கொடுக்கலையே. அதை நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்குடா. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? சரி விட்றா. ஏண்டா நிஜமாவே அவ மேல உனக்கு கோவமே இல்லையா? அவ லவ்வை எப்பவும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவ ஆசையா பேச வந்த பல நேரத்துல நான் எவ்வளவு கோவப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் மனசு முழுக்க அவதான் இருக்கா. நான் அந்த நம்பிக்கை அவளுக்கு தர மிஸ் பண்ணிருக்கேன். இல்லனா என் மதி அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போயிருக்க மாட்டாடா. அவளை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டேன். பல நேரங்கள்ல அவ என் மேல வச்சிருக்க அஃபெக்ஷனை நினைச்சு நான் அப்படியே ஆடி போயிருக்கேன் தெரியுமா? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவன் என் மேல வச்சிருந்த பாசத்தை சந்தேகப்பட முடியாதுடா. என் உயிர் இருக்க மாதிரி அவன் என் மேல வச்சிருந்த லவ்வும் உண்மைதான். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அவ புருஷன்கிட்டையும் அவ உண்மையான அன்போட தான் நடந்துப்பா. அவ மனசுக்கு பிடிச்சதுன்னா அவனை கல்யாணம் பண்ணிருக்கா. கண்டிப்பா அவன் நல்லா இருப்பாடா. இருக்கணும். அப்படி இருந்தா தான்டா எனக்கும் சந்தோஷம்.